ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா. முட்டை போண்டாவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன? முட்டை. அந்த முட்டையை ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றி 4 முட்டையை எடுத்துக்கணும். அந்த முட்டைகளை நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்ச முட்டைகளை ஒரு தட்டில் தண்ணியை வச்சுக்கணும், ஏன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் கடலை மாவு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மிளகாய் பவுடர் போட்டுட்டு, அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு, ஒரு கைப்பிடி சோம்பு போட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு, 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், இதையெல்லாம் நல்லா சேர்த்து கலக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதை எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் அதையும் நல்லா சேர்த்து கலக்கினதுக்கப்புறம் அப்படியே ஒரு அழகான மாவு மாரி வரும். பஜ்ஜி மாவு மாரி அழகாக இருக்கப்படுது. இந்தமாரி வந்ததுக்கப்புறம் அந்த வேக வச்ச முட்டைகளை உரிச்சிக்கோங்க. வேக வச்ச முட்டைகளை உரிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் அந்த உரிச்ச முட்டைகளை 2ஆக வெட்டிக்கோங்க. அந்த உரிச்ச முட்டைகளை வெட்டினதுக்கப்புறம் அதை அந்த மாவில் டீப் பண்ணி எண்ணெய் சட்டியில் போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா உள்ளே முட்டை இருக்கிறதுனால அதுவும் வேகும். அதுமாரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டில் ஃப்ரை பண்ண முட்டைகளை போட்டுக்கோங்க. இவ்வளோ தாங்க முட்டை போண்டா ரெடி. ஆனால் இவ்வளோ மட்டும் போதுமா? எங்கள் வீட்டுக்கு கிடையாது, இன்னும் கொஞ்சம் போடணும் முட்டை. அதனால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் போட்டுக்கோம். நீங்கள் எவ்வளோ தேவையான அளவு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ வீட்டில் அவ்வளோ முட்டை போண்டா போட்டுக்கோங்க. எங்களுக்கு நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால, நாங்கள் நிறையா சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் முட்டை போண்டா போட்டுக்கோங்க. இதுவும் அதேமாரி ப்ராசஸ். நல்லா டீப் எண்ணெய் சட்டியில் நல்லா ஃப்ரை ஆகும். அப்படி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிரியாணி கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கிச்சடின்னா, ஆனால் இது செமையாக இருக்கும். தேங்க்ஸ்.